ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் எப்பயும் போல் நம்ம ஒரு 4 மணியை போல் எழுந்திரிச்சிட்டு குட்டியாக கோலம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. அதனால் கோவிலுக்கெலாம் போயிட்டு அம்மனுக்கு வளையல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு அங்கே கோயில்லையுமே பிரசாதமாக எல்லாம் கொடுப்பாங்க. வளையல் தருவாங்க, வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கோயிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் சிம்பிளாக சாமி கும்பிட்டுருந்தேன். நிலைவாசல் பூஜையுமே ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துருந்தேன். இனி லாங் வீடியோ இன்னும் எடிட் பண்ணலை. அது தர்றேன். இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் வரைய ஆரம்பிச்சுட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டு கலர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி பூ மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த மயில் வர்றது மாதிரி இன்றைக்கி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மூக்கு வரைஞ்சிட்டு மேலே கொண்டையில் பூ வரைஞ்சிக்கலாம். அப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ரெக்கை வர்றது மாதிரி இருக்கிறது மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா பார்க்குறதுக்கு மயில் ஷேப் அந்த மாதிரி ஏதாவது பறவை இருக்கிறது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது முன்னாடிலாம் 15 புள்ளி, 3 புள்ளி, 8 முடிய அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வரைவேன், வாத்து கோலம்லாம். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபங்க்ஷன் டைமில் வரைஞ்சிட்டு கலர் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். சின்ன வயசில் அந்த மாதிரி வாத்து கோலம், அதுக்கப்புறம் ரோஸ் கோலம், அது எல்லாமே அந்த 15 புள்ளியிலேயே தான் வரும். அந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் போடுற இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். நம்ம நிறையா கலர் வாங்கியிருந்தோம்னா கலர் நிறையா கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம விளக்கேற்றுறதுக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனாலேயே மோஸ்ட்லி சீக்கிரமாக கலர் கொடுத்துட்டு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வரைய டைம் கிடைக்காது. அப்புறம் இப்போ அதுக்காக தான் பூஜை ரூம்லையுமே எப்போயுமே கோலம் போட்டுட்டு நம்ம வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பொறுமையாக உட்காந்துட்டு செய்யலாம். பசங்கள்லாம் காலேஜு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்ல, அந்த டைமில் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அது ரெடி பண்ணியிருக்கேன். இன்னுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா கலர்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன ரங்கோலி வரைஞ்சி காமிக்கிறேன். இன்னும் நிறையா நல்லா ஃபுல்லாக கலர் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் தொடர்ந்து டைம் கிடைக்கிறப்ப பிரம்ம முகூர்த்த விளக்கு கண்டினியூவாக ஏற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன். நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு எல்லாமே செய்யலாம்.
இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மேலே அவுட்லைன் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப ஏதாவது ஓவராக பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதோடையே போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் மட்டும் எல்லா இடத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு போடுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி நான் போட்டிருந்த லாங் வீடியோலையுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கதைகள் சொல்லிட்டு பேசி வீடியோ கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதனால் சரி திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டாம். என்னைக்காச்சும் நம்மளுக்கு திருப்பி மறுபடியும் சின்ன வயசில் கேட்ட கதைகள் இல்லைன்னா இனிமேல் வந்து படிக்கிற விஷயங்கள் ஏதாவது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்பப்போ ஷேர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து எல்லா வீடியோலையுமே வந்து ஏதாவது கதை சொல்லிகிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு நார்மலாக நான் செய்கிற வேலைகள் மட்டும் பேசிட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம விளக்கேற்றிட்டு சாம்பிராணி காமிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சிம்பிளாக பூஜை ரூமில் வந்துட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டாக வெளியில் எல்லாமே கோலம்லாம் போட்டுட்டு சூடம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றப்ப நல்லா விடியவே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நான் போட்டிருந்த கோலம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இயற்கையிட்ட வேண்டிக்கலாம். இப்போ டைம் வந்து 5 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வர்றப்பயே வந்துட்டு வெள்ளிக்கிழமை எதுவுமா வீட்டுக்கு முன்னாடி சாணம் இருந்துச்சா, சரி ஓகே மாடுவே போட்டு போயிருக்கு, நல்ல வேளை வெள்ளிக்கிழமை எதுவும் மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சாணி கரைச்சி தான் வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நேற்று வெளியில் போயிட்டு வர்றப்போ இந்த ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெட் கலரில். நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.